கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எழும்பி நின்று ஆண்டவருக்காக கனம் பண்ணுவோம், மனுஷனுக்கு இல்லை. அவருக்கு கை தட்டி அவரை கனப்படுத்துவோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்தாவிய தேவனுக்கு சகல துதி கன மகிமை அவருக்கே உரிவதாக. கை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உட்காருங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே மறுபடியுமாய் இந்திய தேசத்திலிருந்து வந்தாலும் இந்த சபை என்னுடைய சபை. ஒரு 3 பேர் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. மற்றவங்களுக்கெல்லாம் இவன் யார், இவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அது லிண்டாவோடு முடிட்டோம், அதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? லிண்டா என் ரத்தத்தினுடைய குடும்பம். ஆனால் இங்கே வந்துக்கிறவங்களாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் குடும்பம். பிசாசு பயப்படுறது லிண்டா அப்பா அந்த ரத்தத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அவன் குடும்ப ரத்தம்லாம் அவன் எத்தனையோ குடும்பத்தை பார்த்தவன், முதல் குடும்பத்தையே பார்த்தவன். அதனால் இப்போ இருக்கிற குடும்பங்கள்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு விசுவாசிக்கு, கிறிஸ்தவனுக்கு, சபைக்கு ஆண்டு தந்துக்கிற 3 ஆயுதங்கள்: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை. இதை பார்த்தா தான் அவன் பயப்படுவான். ஆமென். ஆகையால் சபை என்பது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டது. அது ஏதோ ஒரு அங்கம் அல்ல, சங்கம் அல்ல, அது சபை. ஆமென். இந்த நாளில் நானும் என் மனைவியுமாய் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். ரொம்ப நாளாக திட்டமிட்டோம். இந்த நாளிலே எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் நாங்கள் வந்தது உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம். மகிழ்ச்சி. பக்கத்தில் பாசுங்க. எதுக்கு மகிழ்ச்சி? காரணம், நாங்கள் அங்கே இருக்கும்போது எங்கள் வெயில் கொளுத்துச்சேங்களே. இது மாதிரி ஒரு வெயிலை இந்திய தேசத்தில் பார்க்கல. ஆனால் நாங்கள் என்ன யோசித்தோம், ஸ்ரீலங்கா வெயில் கொஞ்சம் சொல்லுங்கள் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதை காட்டிலும் எங்களுக்கு தெரியாது, கர்த்தர் நீ எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக. நாங்கள் வரும்போது மழையை கொண்டாடிட்டோம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். இந்திய தேசத்தில் வெயில் அடிக்குது, ஆனால் நாங்கள் 2 பேர் மழையை கொண்டாந்து என்ன அருமையாக சுவிட்சர்லாந்து தேசத்து கிளைமேட் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே இந்த சபையினுடைய ஊழியக்காரி சகோதரி எமிலி அவர்களுக்காகவும், பாஸ்டர் அதிசயராஜ் அவர்களுக்காகவும், கிறிஸ்டபர்சன் உடன் ஊழியர்கள், போதகர்கள், சிஸ்டர் லிண்டா அவர்களுக்காகவும், அவர்களோடு இணைந்திருக்கிற இந்த சபையினுடைய மூப்பர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள் அத்தனை பேருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப நல்லா, அது சொல்வது கூட எனக்கு அவசியம் இல்லாத மாதிரி தெரியுது. ஆமென். அப்பா, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இது பெந்தகோஸ்தே நாள், பெந்தகோஸ்தே தினம் அப்படின்லாம் சொல்லப்பட்டுக்குது. ஆக்சுவலாக இந்திய தேசத்தில் நான் பெந்தகோஸ்தே பெரிய விழா இன்றைக்கி சாயந்தரம் நடக்குது. அதுக்கு நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு இன்விடேஷன் வருது அப்படின்னா, அதோ வந்துட்டோம் அண்ணன், கொண்டாண்டோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அங்கே இல்லைப்பா, நான் பெந்தகோஸ்தே நாளில் இந்த மேலறையில் இருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் மேலறையில் பரிசுத்தாவியானோடு இணைந்து துதிக்க போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வைத்து நான் உங்களோட இடைப்பட விரும்புகிறேன். கண்ணாடி கொண்டாந்தவங்களாம் கண்ணாடி எடுத்து கைகளை உயர்த்து காமிங்க பார்க்கலாம். கண்ணாடி கொண்டாந்தவங்களாம் ரைட், வெரி குட். என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். கீழே போட்டுருங்க, ஏன்னா அது வேஸ்ட் இல்லை, கையில் பிடிக்கிறது. நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். என்னென்னத்தெல்லாம் கையில் பிடிச்சி உயர்த்திருக்கிறீங்க. இந்த பைபிள் ஒரு செகண்டு தான் போகுது. ஜிம்முக்கு போய் இதை தூக்குறோம், அதை தூக்குறோம், அப்புறம் ஜாம் மாதிரி ஆயிடுறோம். ஆனால் பைபிள் தூக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். என்னோட சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதத்தை வாசிப்பவன், வேதத்தை விசுவாசிப்பவன், வேதத்தை அபியாசிப்பவன், வேதத்தை யோசிப்பவன், பலமுள்ள வல்லமையுள்ள கிறிஸ்தவன், பலமுள்ள வல்லமை கிறிஸ்தவன், பலமுள்ள வல்லமை குடும்பத்தை சார்ந்தவன். ஆமாம், ஏன்னா என் குடும்பம் மாதிரி பேசணும். உங்கள் குடும்பம் பலமுள்ள குடும்பம், பலமுள்ள சபை, பலமுள்ள சபை, பலமுள்ள சமுதாயம், பலமுள்ள சமுதாயம், பலமுள்ள தேசம், பலமுள்ள தேசம்,
உலகத்தையே கலக்கிற தெபோரா ஹார்வெஸ்ட் சர்ச்சு. கை தட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இந்த நாளிலே மறுபடியும் உங்கள் மத்தியில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் வந்துக்கிறேன். ஆகையால் பெந்தகோஸ்து நாளில் நிறைய செய்திகள்லாம் போகும், பரிசுத்தாவியானவரை மையமாய் வைத்து பேசுகிற நாட்கள். ஆனாலும் உங்கள் கண்களை திறக்கத்தக்கதான சில சத்தியங்களை இந்த கால வேளையில் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் முதல் ஆவியானவர் என்று பார்க்கும்போது ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் தான் வருது ஆவியானவரே. அவரை 1ஆம் அதிகாரத்தில் பூட்டிட்டு அதுக்கப்புறம் அப்போஸ் நடவடிக்கைகளில் கொண்டாடுறோம். அது மட்டும் ஆவியானவரோடு எந்த தொடர்பும் எந்த உறவும் கிடையாது. பெந்தகோஸ்து நாளில் வரட்டங்கன்னு இல்லை, அவர் சிருஷ்டிப்பின் நாளிலே வந்துட்டார். ஆவியானவர் யார்? மேலறையில் வரவில்லை, உன் தோட்டத்துக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் வருகிற ஒரு ஆவியானவராக இருக்கிறார். உன் ஒழுங்கினம், உன் குறைவு, உன் நிறைவெல்லாம் மாற்றுகிற ஒரு ஆவியானவர். அவர் அசைவாடுகிறவர். அசைவாடுகிறன்னா நம்ம மேலே அசைதில்லை, நமக்கு சாதகமாக எதெல்லாம் இருக்க வேண்டுமோ அதற்கு அசைவு உண்டு பண்ணினான். ஆழத்தில் இருள் இருந்தது, அந்த இருளில் ஆவியானவர் அசைவாடினார் என்று இருக்குது. ஆமென். நம்மெல்லாம் மேலறையில் இருக்கிற 120 பேர் அசைஞ்சாங்கன்னு ஆதியாம் எனக்கு அந்த மேலே இருக்கிற அசைது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கீழே ஆழத்தில் அசையணுமே, அதாங்க முக்கியம். ஆமென். மனுஷனுக்கு ஃப்ரூட் ப்ராப்ளத்தை காட்டில் எது நிறைய ப்ராப்ளம்? ரூட் ப்ராப்ளம். ஆமென். நிறைய பேருக்கு ஃப்ரூட் அசையுது, எது அசைய மாட்டேங்குது? ரூட் அசைய மாட்டேங்குது. ரூட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எடுத்துக்கொள்வோம் கர்த்தருடைய வசனத்தை. வேதத்தை கொண்டாந்தவங்களாம் வேதத்தை எடுத்து நோட் புக்கு பேனா வைத்துக்கொள்ளுங்க, குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் படிங்க, தியானிங்க, பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே 2 வசனங்களை உங்களுக்கு மையமாய் வைக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The book of Ezekiel, the prophet Ezekiel, chapter 37 and verse 10. Ezekiel 37:10 and then அதுக்கப்புறம் ஒருத்தர் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:14 வாசிங்க. இது ரெண்டுமே இன்றைக்கி மையமாய் வைக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 37:10. அது எங்க? ஆமென். அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா பெரிய சேனை. எல்லாம் சொல்லுங்க, மகா பெரிய சேனை. நல்லா மெதுவாக சொல்லுங்க, மகா பெரிய சேனை. சிங்களத்தில் என்னது? ஒருத்தர் தான் தெரியுமா சிங்களம்? எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த தேசத்தின் சேனை அங்கே கிடையாதுங்க, கொலம்போவில். இந்த தேசத்தின் சேனை இன்றைக்கி காலையில் இந்த சபையில் இருக்குது. கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த சேனை ஒரு நாளும் தோல்வி அடையாது. ஏன்னா இந்த சேனையின் அதிபதியாகிய கிறிஸ்து நம்முடைய தலைவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இந்த கால வேளையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 2:14. இது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம். அப்போஸ்தலர் 2:14. ம் 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 என் வார்த்தைக்கு. அவன் வார்த்தையை எப்போ கேட்க ஆரம்பித்தாங்கன்னா, அவன் 11 பேரோடு கூட எழுந்து, அங்கே பாருங்கம்மா, கண்ணாடியை பாருங்கள், ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் 11 பேரோடு கூட எழுந்து நின்று. பெந்தகோஸ்தை நாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஏதோ ஒரு கிறிஸ்தவனுக்கு நிகழ்ச்சி அல்ல, அது ஏதோ ஒரு என்ன சொல்லுறது ஷோ அல்ல. ஷேப் பண்ணுற நாள், உன்னை உருவாக்குகிற நாள். ஆமென். பெந்தகோஸ்து என்பது எவன்லாம் தோல்வி அடைந்து பலவீனத்தினாலே, எல்லா குறைகளினாலே அவனால் நிற்க முடியல, பாஸ்டர் என்னால் நிற்க முடியல, பாஸ்டர் என்னால் படுத்தா கூட பிரச்சனை, பாஸ்டர்
நிற்க முடியல, படுக்க முடியல, நடக்க முடியல, ஓட முடியல. நான் சொல்கிறேன், இன்றைக்கி பெந்தகோஸ்தே நாள் என்பது என்ன? உன்னுடைய கால்களை மான்கள் கால்கள் போல் ஆக்கி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்க பண்ணுகிற தேவன். சொல்லுங்கள், நான் நிற்பேன், நான் விழமாட்டேன். இந்த நாளிலே கர்த்தர் அதை தான் செய்ய போகிறார். எத்தனை பேர் விழுந்தீங்களோ அவங்களாம் இன்றைக்கி நிற்க போகிறீங்க. அல்லேலூயா. உன் பலவீனத்தில் அல்ல, கர்த்தர் உன் பலவீனத்தில் அவர் பலன் உனக்கு பூரணமாக இருக்கும். அல்லேலூயா. பராக்கிரமத்தினால் அல்ல, வல்லமையினால் அல்ல. எதுனால? அப்படி ஆவி. எல்லாம் சொல்லுங்கள், ஆவி. நிறைய முறை நம்ம சொந்த பராக்கிரமத்தில் நின்று தோல்வி அடைஞ்சோம். நம்மளை எவன் வேணாலும் தட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த காலவேளையில் உனக்குள் இருக்கிற ஆவி இந்த உலகத்தில் இருக்கிற ஆவியை காட்டிலும் பெரியவர். ஆமென். பரிசுத்தாவியானவர் என்பது ஒரு வல்லமை கிடையாது. அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் நாட் அ பவர். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ பர்சன். ஆமென். திருத்துவத்தினுடைய மூன்றாவது ஆழத்துவம். அல்லேலூயா. நீ பிதாவை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ, இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ, அது போல் பரிசுத்தாவி. இயேசு பெத்லகேமில் பிறந்தார். இன்றைக்கி பரிசுத்தாவியானவர் மேலறையில் பிறந்தார். ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு பிறந்தார்? அவர் வளர்றது மட்டும் இல்லை, அவர் உனக்குள்ளே இருந்து நீ வளரும்படியாக. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது எசேக்கியேல் எழுதி கொள்ளுங்க, இவன் ஒரு வித்தியாசமான தீர்க்கதரிசி. சொல்லுங்கள் பார்க்கலாம். யார்? எசேக்கியேல். எசேக்கியேல் வித்தியாசமானவன், வினோதமானவன். என்றைக்குமே பாருங்கள், ஒரு சபையில் நம்ம வித்தியாசமாக இருந்தால் நம்மளோட எவனும் சேரவே மாட்டான். அந்த அம்மாவா, அது ரொம்ப வித்தியாசங்க, அது நம்ம அட்டாச் பண்ண முடியாதுங்க, சேர முடியாதுங்க. வித்தியாசம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி காலையில் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில், இந்த ஸ்ரீலங்காவில், இந்த கொலம்போவில், இந்த பள்ளியவத்தில், உன் குடும்பத்தில், உன் தெருவில் நீ ஒரு வித்தியாசத்தை காமிக்கும்படியாக கர்த்தர் உன்னை வித்தியாசமாக வைத்திருக்கிறார். The reason that you are different is to make difference in your place. உன் இடத்துல எல்லாரும் போல் எங்கள் வீட்டுக்காரங்க கச்சேரிக்கு போகிறான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறதா தெரியல. இன்றைக்கி நீ கோயிலுக்கு வந்தது ஒரு வித்தியாசமான நடை, ஒரு வித்தியாசமான சிந்தனை, ஒரு வித்தியாசம். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்ய போகிறார். இந்த காலவேளையில் நான் அதிசயத்தை காணப்போகிறேன். ஆமென். நடக்காத காரம் இல்லைங்க, போன வாரம் மாதிரியே நடக்க போகுதுங்க இந்த வாரம். இல்லைங்க, நீ எப்படி மேலே ஏறி வந்தே தெரியல. போன வாரம் மாதிரி மேலே ஏறி வந்த, ஆனால் இறங்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இறங்க போட. நாளைக்கு வேலைக்கு போகும்போது உன்னை பார்க்குறவன் எப்படி பார்க்க போகிறான்? இனிமேல் வித்தியாசமாக பார்த்தா நமக்கு கொஞ்சம் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னை புரிஞ்சிக்கல பிரதர், அதனால தான் என்னை வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இல்லைம்மா, நீ வித்தியாசமாகவே பிறந்திருக்கிற. இந்த எசேக்கியேல் அப்படிப்பட்டவன் தான். வேதத்தில் 4 பெரிய தீர்க்கதரிசிக்கிறாங்க. எழுதி கொள்ளுங்க. ஏசாயா, எரேமியா, தானியேல், எசேக்கியேல். 4 பெரிய தீர்க்கதரிசிகள். இவர்களோடு சேர்ந்து தொடர்ந்து 12 சிறு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை குறித்து, பரிசுத்தாவியானவரை குறித்து, பிதாவை குறித்து, தேவனை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லி கொண்டு வந்தவர்கள். ஆனால் இவள் எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இந்த எசேக்கியேல் ரொம்ப வித்தியாசமானவன். சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் யார்? இஸ்ரவேல் ஜனத்தை சார்ந்தவன். அவன் யார்? ஒரு எபிரேய வம்சத்தை சார்ந்தவன். அவன் யார்? நல்லா கவனிக்கணும். மற்ற எல்லா தீர்க்கதரிசியும் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அவர்கள் விடுதலையோடு சொன்னாங்க. ஆனால் இவன் யார் தெரியுமா? இந்த தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால், அவன் ஒரு சிறையிருப்பில் இருக்கிற தீர்க்கதரிசி. யாருங்க? சிறையிருப்பு. ஹி வாஸ் கேப்டிவ். உங்களை மாதிரி என்ன மாதிரி படிக்கட்டு ஏறி இறங்கி பெந்தகோஸ்தை கொண்டாடுறவன் கிடையாது. அவனை சிறை இருப்பில் வைத்தார்கள். அப்படின்னா அவனை கட்டுப்படுத்த ஒரு வல்லம் இருந்ததுங்க. சிறையிருப்பு. 2வது கைதியாய், அடிமையாய். எழுதிக்கோங்க, சிறையிருப்பு, அடிமை. இன்னொன்று சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதி, பிரிசனராக இருந்தாலும் கர்த்தர் அவனை என்ன பண்ணார்? அவனை பிரின்ஸாக கர்த்தர் வைத்தார். அவன் ஹாஸ்டேஜாக இருந்தாலும் கர்த்தர் அவனை ஹீரோவாக வைத்தார். ஆமென்.
அவனை கேப்டிவாக இருந்தாலும் கர்த்தர் பாருங்க கால்ட் ஹிம். அவரை சிறைச்சாலையில் கூட கர்த்தர் உன்னை அழைப்பாருங்க. அவருடைய வார்த்தையை சொல்ல அதிசயத்தை காண. ஆமென். உன்னை எங்கே அடைச்சி போட்டாலும் உனக்குள்ளே இருக்கிற தரிசனம், உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை ஒருவனும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. இவன் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி. நல்லா கவனிக்கணும். இவ்வளவு காரியம் அவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒன்று, இவன் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்து கர்த்தர் இவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அதான் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம்? என்மேல்னா யார்? எசேக்கியேல். அடுத்தது யார் மேல்? இல்லைம்மா, கர்த்தர் என்மேல் பார்த்தீங்க, அது எசேக்கியேல். அடுத்தது இப்போ வாசிக்கிற ஆள் யார்? என்ன? நான். எல்லாம் தான் நான். உங்களுக்கு பேர் இல்லையா? பேரே இல்லையாம்மா? என்னம்மா? அப்படி வாசிங்க பார்க்கலாம். என்ன பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வாசித்தா ஏதோ எசேக்கியேல் மேலே ஆவி இருக்குது. அது அந்த ஆளுங்க எசேக்கியேலுங்க. அது இல்லைங்க, வத்தலையில் இருக்கிற இந்த ஆர்வஸ் சர்ச்சில் ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா பேர் என்னது? படிங்க. எங்கே கொண்டு போய்மா? வெளியேன்னா எங்கம்மா? கோயிலுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறதுக்கா? இல்லைம்மா, நீ இறங்கி பீட்டிங் முடித்து உன் ஆவியை எங்கே பேக்கப் பண்ணி பெட்டியில் வச்சுட்டு போகிறது கிடையாது. அந்த ஆவியோடு நீ படிக்கட்டு இறங்கி எங்கே போகிற? உன் வீட்டுக்கு போகிற, உன் குடும்பத்துக்கு போகிற, சமுதாயத்துக்கு போகிற, உன் மற்ற காரிய தெருவில் நடக்கும்போது என்ன நடக்குது? படிங்க. என்னம்மா? உங்கள் தெரு பூரா என்ன இருக்குது? எலும்பு. இந்த வத்தலை பூரா நம்மளை சுற்றி என்ன இருக்குது? நல்லா எலும்பு சொல்லுங்கம்மா. எலும்பு. there are bones surrounded. இன்றைக்கி இருக்கிற சமுதாயம், இன்றைக்கி இருக்கிற உலகம், இன்றைக்கி இருக்கிற தேசங்கள் பார்த்திங்கன்னா எலும்பு போலக்காரங்க, உலர்ந்த எலும்புகளாய், காய்ந்த எலும்புகளாய். இந்த எலும்பை வச்சு நம்முடைய குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. உலர்ந்த எலும்புகளை தொட்டாலே என்ன ஆகிடும்? மாவாயிடும். காய்ந்த எலும்புகள் என்ன ஆகிடும்? கருவாடாக மாறிடும். அம்மா, அந்த மாதிரி தேசத்தில், அந்த மாதிரி தெருவில், அந்த மாதிரி வீட்டில், அந்த மாதிரி இடத்துல கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. அங்கே வச்சு என்னம்மா பண்ணுறாரு? உலர்ந்த எலும்புகள் மத்தியில் எங்கம்மா நிறுத்துறாரு? நீங்களாம் எங்கே நிறுத்துறோன்னு வந்தீங்க கோயிலுக்கு? மேலே 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 சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை வேறு பாட்டெல்லாம் வேறு கற்றுக்கிறாங்க, மேலே 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 மேலேன்னு. ஆனால் நடக்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்குது? கீழே 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 கீழே. பாஸ்டர், மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு மலை அனுபவம் தேவைன்றது. இயேசுவே மோசேயை கூட்டு போனீர், எலியாவை கூட்டு போனீர், நோவாவுடைய பேழையை சிரத்தில் வைத்தீர், அண்டரை 3 சீசைகளை கொண்டு போனீர், நீரே மலைக்கு போனீர். அவங்க போனாங்க, இவங்க போனாங்க. இன்னைக்கு காலையில் கர்த்தர் எங்களை எங்கே கொண்டு வார்? சொல்லுங்கள். மலை. உங்களுக்கு மலை வேறு மாதிரி இருக்கும். 100 ஏரியாவில் இருக்கிற மலை, இந்த மலை, அந்த மலை. எங்களுக்கு இந்த ஸ்டெப்லேருந்து மேலே வர்றது எப்படி இருக்குது? மலை ஏறி வந்த மாதிரி இருக்குது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமாம், நானே கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கிறேன், அதுக்கு கை தட்டுறீங்க நீங்கள். விழாமல் நானும் என் மனைவியும் ட்ரை பண்ணோம், எப்படி பேலன்ஸ்டோடு மேலே ஏறணும்னு. எங்களை தாண்டி நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமே இன்னைக்கு காலையில் பெந்தகோஸ்தே நாளிலே ஆண்டவரே எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும், ஆண்டவரே உச்சியில் வையும். இல்லைம்மா, இன்னைக்கு காலையில் எங்கே கொண்டாடுறாருமா சிஸ்டர்? உங்களை பள்ளத்தாக்கில் நிறுத்தின்ற வார்த்தை இருக்குது. அது எபிரேய பாஷையில் என்ன தெரியுமா? அண்ட் காட் புட் யூ இன் த வேலி. எவனுமே பள்ளத்தாக்க விரும்ப மாட்டான். நம்மளாம் எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பவர்ஃபுல் வேர்டுங்க. ஆனால் அடுத்த சங்கீதம் 23 சொல்லுது, மரண இருளின். எத்தனை பேருக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் வேணும்? எத்தனை பேருக்கு மரண இருளில் நடக்கும் பள்ளத்தாக்கு வேணும்?
உண்மையாக கை ஒத்துங்கம்மா சபையில், பொய் பேசாதீங்க, ரெண்டும் வேணுமா? ரைட்டு. அவங்க பாருங்கள் எவ்வளோ ஞானமாக சொல்லிட்டாங்க, ரெண்டும் வேணும். ஆனால் முக்கால்வாசி பேர் எல்லா சபைகளும் என்ன சொல்லி தருவாங்கன்னா, நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டின்னா, ஆண்டவருடைய ரசிக்கப்பட்டினா, அபிஷேகம் பண்ணிட்டினா, அந்நிய பாஷை பேசினா, அப்படியே குதிச்சினா, அப்படியே துள்ளினா, அப்படியே படுத்தினா, அப்படியே ஏஞ்சினா, உன்னை எங்கேயோ கர்த்தர் என்ன பண்ணுவார், கொண்டு போயிடுவார். நாங்களே பார்க்காத அளவுக்கு கொண்டு போயிடுவார். நான் சொல்கிறேன், என்னைக்கு ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு எதை பார்ப்ப நீ? யோவான் 3:16 வானத்தில் இருந்த தேவகுமாரனாகிய திருத்துவத்தின் 2வது ஆளத்துவமாகிய இயேசு எங்கே இறங்கினாருங்க? பூமி. அவருக்கு கம்பாரிசன் பண்ணால் பரலோகம் என்பது உயர்ந்த அடைக்கலம், பூமி என்பது மரண இருளின், அங்கே தான் ஏன் வந்தார். அவர் மட்டும் அங்கே வந்திருக்காக்கிட்டி நீங்களும் நானும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் வந்திருக்கவே முடியாது. எனக்கு கேட்குற அன்பான சகோதர சகோதரியை, ஒருவேளை இன்றைக்கி பார்க்க நல்லா இருக்கிற, சிரிக்கிற, எல்லாம் நடக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே எத்தனையோ முறை ஆண்டவரே நான் மேலே இருக்கணும்னு யோசித்தேன், எங்கே இருக்கிறேன் இப்போது? பள்ளத்தாக்கில். அந்த பள்ளத்தாக்கில் நிறுத்தி என்ற வார்த்தைக்கு எழுதி கொள்ளுங்க. எபிரேய பாஷையில் என்னன்னா ரெஸ்ட்டு. சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெஸ்ட்டு. ரெஸ்ட்டு மட்டும் இல்லை, குவாய்ட், அமைதி. சொல்லுங்கள் பார்க்கலாம். அமைதி. அடுத்தது ரிலாக்ஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கம்மா சுற்றி என்ன இருக்குது? ஹல்லேலூயா. என்ன ஹல்லேலூயா? எலும்பு மத்தியில் நம்ம சட்டியில் எலும்பு போட்டாலே நம்ம ரிலாக்ஸ் ஆக மாட்டேன்றோம். ஐயோ தீஞ்சிரும், ஐயோ இது பண்ணுறோம், கட்ட மொட்டை கட்டன்னு போட்டு உருட்டிடுறோம்ல. உன்னை சுற்றி எலும்புகள் இருந்து நம்பிக்கையற்ற, ஜீவனற்ற, மரித்து போன, காய்ந்து போன, உலர்ந்து போன அவைகள் மத்தியில் கர்த்தர் உன்னை பள்ளத்தாக்கில் நிற்க வைத்துக்கிறாரேம்மா. உன் சொந்த பலமாக இருந்தால் என்ன பண்ணிடுவேன்? ஓடிடுவேன் பயந்துட்டு. ஆனால் நிறுத்தி யாரை? எசேக்கியேல். நல்லா கவனிங்க, இது சொல்லுறதுக்கு முன்னால் ஒன்றுன்னு சொல்கிறேன். எசேக்கியேல் யார்? அவனை தீர்க்கதரிசி என்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இவன் வினோதமான தீர்க்கதரிசி. சொல்லுங்கள் பார்க்கலாம். விசித்திரமான தீர்க்கதரிசி, விசேஷமான தீர்க்கதரிசி. ஏன்? பக்கத்தில் ஏன்னு கேளுங்க. ஏன்னா இவன் எழுதினதெல்லாம் மற்ற தீர்க்கதரிசி காலத்துக்கும் வித்தியாசம். வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 3:1, 3:1. ரொம்ப நேரம் ஆகுது, என்னம்மா திறக்குதே கிடையாது போல் இந்த புக்கு. பேஜ் கீஜ் ஒட்டி இருந்தால் எச்ச இது பண்ணி தடவி எடுத்துருங்க பார்க்கலாம். ஆ ஆ ம் என்னது? நீ காண்கிறதை புசி. ஆ எதம்மா? அம்மா கண்ணாடியில் வாசிங்க. நீங்கள் அவர் எசேக்கியேலுக்கு சொன்னார் அந்த வசனம். இன்னைக்கு காலையில் வத்தலில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் போய் நீங்கள் படிக்குமா? ஆமாம். யார் புசித்து? நீ தான்மா. இன்றைக்கி உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே என்ன தான்? எது? பேப்பர். நம்ம ஊரில் பேப்பர் சாப்பிட்றதெல்லாம் எது? இந்த ஊரில் எப்படி தெரியும்? மாடா. எங்கள் ஊரில் கழுது சாப்பிடும் பேப்பர். ஒரு பேப்பர் விடாது, அப்படியே சாப்பிடும். ஆனால் இந்த விசித்திரமான எசேக்கியேல், அவனை கர்த்தர் பாருங்க எப்படி இது பண்ண. வேறு எந்த தீர்க்கதரிசி இப்படி இருந்தது கிடையாது. நீ பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு பேஜாக என்ன பண்ணு, ஒவ்வொரு நாள் சாப்பிடு. எல்லாம் சொல்லுங்க, சாப்பிடு, குசி. இப்போ கூட உங்களுக்கு டைம் தரேன், ஒரு பேஜை கிழிச்சு சாப்பிட்ருங்க. சாப்பிட மாட்டீங்க இல்லை? நீங்கள் எவ்வளோ உஷாரான ஆட்கள்னு எனக்கு தெரியும். ஆனால் பேசுறதெல்லாம் பார்த்தா பயங்கர பேச்சு. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் இப்படி இருக்குது, ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் அப்படி இருக்குது. என்னைக்குன்னா இந்த வார்த்தை எடுத்து வாயில் போட்டியா? வாய் எதுக்குங்க இருக்குது? சும்மா பேசவா? புசிக்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க. நீ பள்ளத்தாக்கில் நடந்துன்னு முடிச்சிருந்தா பயங்கரமாக இருக்கும். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர். ஹல்லேலூயா. கை தட்டுங்க பார்க்கலாம். இவன் பாருங்க, இன்னும் வினோதமான பாட்டி. இவர் பாருங்க, எசேக்கியேல் சாதாரண. அவன் பாருங்க, பைபிளை சாப்பிட்றவன்,
வேறு எந்த தீர்க்கதரிசியும் பைபிளில் சாப்பிடல. இன்றைக்கி இருக்கிற தீர்க்கதரிசி விட்டா கூட சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பேசுவாங்க ரொம்ப. 3:26 வாசிங்க பார்க்கலாம். ஆமென். ஆமாம், நீங்கள் இப்போ கண்ணாடியில் வாசிங்க பார்க்கலாம். ம், அது அப்படியே ஆக்ஷனில் காமிங்க பார்க்கலாம். நாக்கு இருக்குதாம்மா? காமிங்கம்மா. அப்படியே ஒட்டிக்குங்க பார்க்கலாம். படிக்கட்டு இறங்குற மட்டும் அந்த இது வாய் என்ன பண்ணக்கூடாது, தரக்கூடாது. இப்படி ஒரு தீர்க்கதரிசி இந்த மாதிரி எழுதுறானே, இது சபைக்கு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட்டே நாக்கு தான். இந்த நாக்கை வச்சு என்ன அட்டகாசம் பண்ணுறோம். அந்நிய பாஷையும் பேசுகிறோம், அநியாய பாஷைகளும் பேசுகிறோம். நாக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த வசனத்தை அப்படியே படித்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா. என்ன பார்க்காதீங்க, அதை படித்து அப்படியே அது சொன்னபடியே பண்ணி பார்க்கலாம். வாயை படிங்கம்மா. ஒருத்தர் படிங்க, மற்றவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். ரெடியா? நாவு, நாக்கு. அப்புறம் மேல்வாய் இருக்குதா உங்களுக்கு? ஒட்டுங்கம்மா. ம் 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 ஒரு நிமிஷம். இதெல்லாம் நாக்கை சுற்றி மேலே போட்டு ஒட்டினா உனக்கு என்ன பேர்? ஹல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்து நாளில் கர்த்தர் என்ன ஆக்க வந்திருக்கிறார். கை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். என்னம்மா ஊமையாக்கு என்ன கை தட்டுறீங்க? ஊமைக்கா கை தட்டுறீங்க? ஏம்மா, நல்ல வாயை கற்று தந்திருக்கிறாரு. ஆனால் எசேக்கியேல் பாருங்கள், அவன் எழுதுகிற பாட்டெல்லாம் அவன் இதுக்கு மேலே உண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவன் பண்ணுற அட்டகாச தீர்க்கதரிசனம். 4ஆம் அதிகாரம் 4 வாசிங்க பார்க்கலாம். 4:4 எசேக்கியேல் 4:4 பாருங்கள். இந்த கிளைமேட்டில் அப்படி தான் இருக்குது. தெரியாதனமா 8:30 மணிக்கு கோயிலை வச்சிட்டான். இல்லாட்டினா இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ணுவேன்? இடது பக்கமாய் ஒரு கை வச்சு படுத்து. இதெல்லாம் சர்வசாதாரண பெட்டிங் ரெஸ்ட்டு நமக்கு. அப்புறம் ஆ 320 நாள் அப்படி கையை வச்சு படுன்றாரு. அப்போ ஒரு வருஷம் கை வச்சு தூங்குன்னு சொல்கிறார். அது எத்தனை பேருக்கு சபைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆடடா, அடுத்த வருஷத்துலேருந்து கோயிலில் நம்ம கற்றுந்துக்கிறாங்க. என்ன பண்ணுது? கை வச்சு அப்படியே படுத்து தூங்கணும்னு. அடுத்தது இதை படிக்குமா தொடர்ந்து. ம் ம் எவ்வளோம்மா தூங்கலாம் நீங்கள்? கை தட்டுங்க பார்க்கலாம். உஷாராக்குறீங்க. 390 நாள் தூங்கினா உன் குடும்பம் உருப்படுமா? உன் வேலை உருப்படுமா? உன்னுடைய காரியங்கள் உருப்படுமா? ஆனால் இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் எழுதி வச்சுக்கிறான். அடுத்தது படிங்க பார்க்கலாம். பாருங்க, அதோட முடிஞ்சிட்டு யோசிக்கிறோம். 390 நாள் தூங்கணும்னு. அடுத்தது கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்கம்மா. மறுபடியும் தூங்க சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவர் தாங்க. இது தாங்க ஆவியானவர். இதுக்கு தான் கர்த்தர் வல்லமை தந்தார் 390 நாள் தூங்குறதுக்கு. லெஃப்டில் தூங்கணும். அடுத்தது என்னது? ரைட்டில். இப்போ ரைட்டில் எவ்வளோ நாள் தூங்கணும்னு பாருங்க. படிங்க. இது எவ்வளோ நாள் தூங்குறது? அங்கே 1 year, இந்த கை இங்கே நியர்லி 1 month. என்ன ஆண்டவர்! இப்படி தான் என் ஆண்டவர் இருக்கணும். சபைன்னா இப்படி தான் இருக்கணும். இளைப்பாறுதலை கத்த தருகிறார். இந்த மாமேன்னு நோவா தூங்கி தூங்கி தான் எங்கே போயிட்டான்? கடலின் ஆழத்துக்கு போயிட்டான். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சு ஆள். இவனை தீர்க்கதரிசி சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் 1:3 வாசிங்க பார்க்கலாம்.
அதை எசேக்கியேல் 1:3. ம் 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 போதும் 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 பாருங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இவ்வளோ நேரம் எசேக்கியேல் யாரா சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான்? தீர்க்கதரிசி. எல்லாம் சொல்லுங்க தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யாருன்னா வார்த்தையை பேசுகிறவன். எல்லாம் சொல்லுங்க வார்த்தையை பேசுகிறவன். வாய் 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 வார்த்தை. ஸ்பீக்கிங், ப்ராஃபஸைங், சேயிங் த வேர்ட் ஆஃப் காட், வேர்ட். ஆனால் இவன் பாருங்க, தீர்க்கதரிசியாய் ஆவறதுக்கு முன்னால், சிறையிருப்புக்கு வருவதற்கு முன்பதாக, கைதியாய் மாறுவதற்கு முன்பதாக அவன் தன் தேசத்தில் சிறையிருப்புக்கு முன்னால் யாரா இருந்தான்? ஆசாரியன். எல்லாம் சொல்லுங்க ஆசாரியன். ஹை பிரீஸ்ட். ஹை பிரீஸ்ட் வேலை என்னது? ஹை பிரீஸ்ட் வேலை என்னது? வெரி குட். யார் சொன்னாது? கை தட்டுங்க பார்க்கலாம். ஆராதனை. ஆராதனை உமக்கே. பாடுங்க. கை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உன்னை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக உன்னை ஆசாரியர்களும் ராஜாக்களும் லேவியர்களுமாய் கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆசாரியன் எங்கள் புல்பீட்லேருந்து மைக்கை பிடிச்சி பாடுது, கீபோர்டு வாசிக்குது, கான்சர்ட் நடத்துது, அது இல்லைங்க. அது ஆராதனை. ஆராதனைன்ற முதல் வார்த்தை எங்கே வருதுன்னா, ஆபிரகாம் தன் மகனை மேலே பலி எழுக்க கூப்பிட்டு போகிறான். அவன் வேலைக்காரங்கிட்டையும் கழுதுகிட்டையும் சொல்கிறான், ஏய் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் எங்கே போகிறோம்? ஆண்டவரை. அப்படி நம்ம பாஷையில் ஆராதிக்குவோம். ஆபிரகாம் பெரிய சிங்கரா, பெரிய மியூசிஷியனான்லாம் நமக்கு தெரியாது. ஐசக் கீபோர்டெலாம் வாசிப்பானான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும். ஆராதனை என்பது என்ன தெரியுமா அர்த்தம்? ப்ரைசிங் காட், வர்ஷிப்பிங் காட். சொல்லுங்கள் வர்ஷிப். வர்ஷிப்புக்கு அப்புறம்தான் என்ன வரணும்? வேர்டு. சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு வார்த்தை இருக்குது, என்ன இல்லை? ஆராதனை இல்லை. நிறையா ஆராதிக்கிறவனுக்கு ஆராதனை இருக்குது, என்ன இல்லை? தீர்க்க தரிசன வார்த்தைகள் இல்லை. எழுதி கொள்ளுங்க. A fake worshipper will produce a false prophet. கள்ள ஆராதிக்கிறவன் கள்ள தீர்க்கதரிசிகளை உருவாக்குவான். ஒரு சபைக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஒரு குடும்பத்துக்கு 2 காரியம் முக்கியம். worship and then word. Worship God and speak the word of God. ஆமென். இல்லை கெட்டிக்காரன் யார் தெரியுமா? தாவீது. தாவீது சங்கீதம் 51 பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் எது வேணாலும் எடுத்துக்க ஆண்டவரே, ஆனால் என்கிட்டேருந்து எதை எடுத்துக்காதீங்க? இந்த பரிசுத்தாவியை எடுத்துக்காதீங்க. பாருங்கள் எதுதோ பிடிச்சிக்கிட்டான் பார்த்தீங்களா அவன். தாவீது 1000 தப்பு செஞ்சாங்க. யோசிக்காதீங்க. பரிசுத்தாவி பெற்றால் எல்லாம் அப்படியே தலையிலேருந்து கால் முட்டம் உண்மை பேசுவீங்க. நல்ல மனுஷன், ஓ பிரசுவாஜ், ஈஸ் அ குட் மேன், ஈஸ் அ பேட் மேன், ஈஸ் ஓகே, ஈஸ் அன் ஆவரேஜ். இந்த கதையெல்லாம் இங்கே பேசக்கூடாது. ஆல் ஹவ் சின்ட். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னோடு சேர்த்து சொல்கிறேன், எல்லோரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். தாவீது பாருங்க, இந்த பரிசுத்தாவியையும் ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தையும் அறிந்ததினாலே அவன் பாருங்க என்ன, அவனுடைய ராஜாக்களே, இஸ்ரவேலின் ராஜாக்களே, அவன் தான் எல்லா யுத்தத்திலும் ஜெயத்தை பெற்றவன். கை வைத்து கத்தணுமா? இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், உங்களையே வருத்துக்காதீங்க. ஐயோ நான் மோசம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன். உனக்குள்ளே பரிசுத்தாவி இருக்குதுமா? அவர் உன்னை கரெக்ட் பண்ண வந்திருக்கிறார், திருத்த வந்திருக்கிறார், ஷேப் பண்ண வந்திருக்கிறார், உருவாக்க வந்திருக்கிறார், உன்னை கத்தர் எடுத்து பயன்படுத்த வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் சொல்கிறான், ஆண்டவரே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தவர். தாவீதுக்கே அவ்வளோ ஜெயத்தை தந்தார்னா, ஆராதிக்கிறவனுக்கு உனக்கு எவ்வளோ ஜெயத்தை கத்தர் வைத்திருக்கிறான். அவன் எல்லா யுத்தத்திலும் வென்றான் என்று சரித்திரம் சொல்லுதியா. இன்னைக்கு காலையில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உன்னுடைய எல்லா யுத்தத்திலும் போராட்டத்திலும் நீ ஜெயிப்பாய். கைத்தட்டி கத்தரை மயப்படுத்துங்க.
ஆமென். 1ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் எசேக்கியேல் இந்த வினோதமான ஒரு ப்ராஃபிட்டை எங்கே கூப்பிட்டு போகிறாரு? எங்கே கூப்பிட்டு போகிறாரு? ஆமாம், அந்த சபை பேர் என்னது? சர்ச் ஆன் த வேலி. சொல்லுங்கள் பார்க்கலாம். பள்ளத்தாக்கில் இருக்கும் சபை. இனிமேலேருந்து இந்த சபைக்கு அதுதான் பேர். அப்படி ஒன்றா எவனும் வரமாட்டான் இந்த சபைக்கு. சியோன் மலை சபை அப்படின்னா வருவாங்க நிறைய பேர். பள்ளத்தாக்குக்கு வரமாட்டான். அந்த பள்ளத்தாக்கில் போய் கர்த்தர் அவனை எதுக்கு முன்னால் நிறுத்தினார்? சத்தமாக சொல்லுங்கள். எலும்பு. எல்லாம் சொல்லுங்கள், எலும்பு. நான் ஏன் இன்றைக்கி பேசுகிறேன்னா, நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் வீட்லேயே இருந்திருக்கலாம், பெட்டர். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் கர்த்தர் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை நீ வரலம்மா, நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு குட்டி பரலோகத்தை பார்க்க போகிற. பள்ளத்தாக்க பார்த்து பார்த்தே கண்ணீர் விட்ட நீ இன்னைக்கு காலையில் கர்த்தர் அந்த கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும். பாட்டல்ல. எத்தனை பேருக்கு ஃபிசிக்கலாகவே எலும்பு வயசாக என்ன ஆகுது? வீக்காக போகுது. சிலவனுக்கு சரீர எலும்பு உலர்ந்துச்சு, சிலவனுக்கு ஆவி எலும்பு உலர்ந்துச்சு, சிலவனுக்கு மைண்டு எலும்புகள் உலர்ந்து போயிருக்குது. தொட்டா விழுந்துடும். அந்த மாதிரி எழுதி கொள்ளுங்க, எலும்புகளுக்கு கதை உண்டு. there is a story for every bone. ஒவ்வொரு எலும்புகளுக்கும் என்ன இருக்குதுங்க? ஒரு கதை. இன்றைக்கி பாஸ்டராகி நானும் உங்களை வரிசையாக கேட்டேன்னா, அம்மா உங்கள் சொந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கம்மாண்ணா, நிச்சயமாக இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கதை இருக்குதா இல்லையா? அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் சொல்லணுமா பாஸ்டர்? அந்த கதை சோக கதை பாஸ்டர். இருந்து எப்படி கதையே என்ன ஆகிட்டாங்க? சோக கதை. நான் சொல்கிறேன், அது சோக கதையா சோர்வின் கதையா? கர்த்தர் அதை சோதனை கதையை சாதனை கதையாய் மாற்றுவார். ஆமென். ஆமாங்க. எலும்புக்கு போய் பாருங்கள். இந்த விஞ்ஞானிகள் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க போய் எலும்பை தோண்டினா இது எந்த காலத்தில் மரித்ததுன்னு சொல்லிடுவாங்க. அந்த எலும்பை பார்த்தே சொல்லிடுவாங்க எப்போ இது இங்கே மண்ணுக்கு போச்சு. ரெண்டாவது, அந்த போனை வச்சு இது ஆணா பெண்ணான்னு சொல்லிடுவாங்க, ஜெண்டர். மூன்றாவது, இதுக்கு என்ன வயசுன்னு, இது சின்ன பிள்ளையுடைய எலும்பு, அது வாலிபனுடைய எலும்பு, இது பெரிய சகோதரிகளுடைய எலும்பு, இது ஒரு குடும்பத்தின் எலும்பு. எலும்பு கதை சொல்லுமா? ஒன்றே ஒன்று, அது எலும்பு. அந்த கதைக்கு முன்னால் அந்த எலும்பு கேட்டு பாருங்கள். ஐயா, இந்த எலும்புக்கு மேலே தசை இருந்தது, இந்த எலும்புக்குள்ளே நரம்பு இருந்தது, இந்த எலும்புக்குள்ளே ரத்தம் இருந்தது, இந்த எலும்புக்குள்ளே 6 பேக்ஸுக்கு இருந்தது. எவ்வளோ பேக்கெட்டு? 6 பேக்கெட். எனக்கு 1 பேக்கெட் தான் இருக்குது அப்படியே கம்ப்ளீட்டாக. 6 பேக்கெட்ஸ் இருந்து பாஸ்டர். இங்கே என்ன இருக்குது பாஸ்டர்? மசில்ஸ் இருக்குது பாஸ்டர். எல்லாம் இருந்தது. இப்போ பிரதர் எப்படி இருக்கிறாரு? மிஸ்டர் போன், பிரதர் போன். சொல்லுங்கள் பார்க்கலாம். சிஸ்டர் போன். கதை சொல்லுங்கள். கதை சிரிக்கிறதுக்கு சொல்லலை, சிந்திக்க சொல்கிறேன். எத்தனை சூழ்நிலையில் உன் அவயத்தை நீ இழந்துட்ட பிரச்சனையினால். உண்மையாகவே சரீரத்தில் உன் அவயெல்லாம் என்ன இருக்குது? பலவீனமாக இருக்குது. உண்மையாகவே உன் ரத்தம் போயிடுச்சு. ரத்தம் ஒரு சரீரத்துக்கு ரொம்ப. ஆனால் தான் என்ன டெஸ்ட் எடுக்கணுன்றாங்க? பிளட் டெஸ்ட், பிபி, சுகர் எல்லாமே எதை சேர்ந்தது தான்? ரத்தம். அவயங்கள், இஎன்டி, கார்டியாலஜிஸ்ட் எல்லாமே அவயங்கள்ங்க, போன் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற ஒரு அதுவும் இந்த தொடர்ந்து படிக்குமா அந்த வசனத்தை? 1ஆம் வசனம். எப்படிமா சொட்டின? ஒரு வாலிப தம்பி வாங்க பார்க்கலாம் யாராவது.
அவர் தம்பி நீ யங் மேன் தான், நீ ஓல்ட் மேன் மாதிரி பண்ணிட்ட பற்றியா நீ, நான் உன்னை நல்லா வர்ஷிப் பண்ணுறாரு யங் மேன் யோசித்தேன். அவர் நீ தான்ப்பா போன், உன்னை போன்லாம் சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் எலும்புன்னு வைங்க. இது உங்கள் கண்ணு முன்னாடி. நீ தான் எசேக்கியலை இன்றைக்கி ஆராதிக்கிறவர். இவ்வளோ நேரம் ஆராய்ச்சார். 10th பிரதர் தீர்க்கதரிசனம் சொல்லணும். ஹல்லேலூயா, யூ ஆர் அ மேன் ஆஃப் வர்ஷிப் அண்ட் அ மேன் ஆஃப் வேர்ட். ஆமென் சொல்லியே. ஆமென். இப்போ இந்த தீர்க்கதரிசியை நம்பிக்கையற்று எலும்பாக ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சு? கதை முடிஞ்சது. கதை சொல்ல ஒன்றும் இல்லை பாஸ்டர், முடிஞ்சது பாஸ்டர், எலும்பு பாஸ்டர். ஆனால் இந்த எலும்புகள் மத்தியில் என்னம்மா சொன்னார்? நீ சொல்கிறபடி இவர் செய்யட்டும். அம்மா என்ன இல்லைம்மா, இவர் பிரதர்மா, பிரதர்மா ஸ்டெஃபாவை நோக்கி இருமா என்னது ஏதோ பார்க்கில் நடந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. என் பிரதர் இங்கே கீழே என்ன கார்பெட்டாக போட்டுக்குது, என்ன இருக்குது? எலும்பு, தாத்தா எலும்பு, பேரன் எலும்பு, கொள்ளு பேரன் எலும்பு, அந்த சிஸ்டர் எலும்பு, இந்த பிரதர் எலும்பு. நேற்று மூஞ்சிலே ஒருத்தன் கொடுத்துலாம் பற்றியா, அவன் எலும்பு, இந்த எலும்பு, அந்த எலும்புக்குது. எலும்பில் எப்படியா நடப்பீங்க? நடந்து காமிங்க பார்க்கலாம். ஒருவேளை பாட்டில் இருக்குதுன்னு வைங்க, முள் இருக்குதுன்னு வைங்க, எப்படி நடப்பீங்க? நடங்கன்னா நீ என்ன எனக்கு, நான் வந்து டைரக்டாக ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நடங்க. நடக்க முடியுதா? எங்கே நடந்தீங்க? துள்ளுறீங்க, இப்படி 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 துள்ளுறீங்க. நடக்கணும். ஆமாம், தேங்க்யூ பிரதர், கை தட்டுங்க இவருக்கு. ஆமாம், நான் சொல்கிறேன், நீ எதில் வேளான்னு நடந்துடலாம், எதில் நடக்க முடியாது? எலும்பு. வாழ்க்கையில் எத்தனையோ உன் வாழ்க்கையில் பார்த்த நீ இன்றைக்கி எதில் நடக்க வேண்டிய சூழ்நிலை? எலும்புகள். எத்தனை எலும்புகள் உன்னை குத்தும், எத்தனை எலும்புகள் உன்னை கீழே விளைவைக்கும், எத்தனை எலும்புகள் உன்னால் பெரிய நடையின் வேகத்தையே என்ன பண்ணும்? தடை பண்ணிடும். அந்த எலும்புகள் மத்தியில் படிங்குமா, சுற்றி. அம்மா நான் சொல்கிறேம்மா, இங்கே கவனிங்க, எந்தெந்த இடத்துலலாம் உன்னால் நடக்க முடியாமல் வழுக்கி கீழே விழுந்தியோ, அது எந்த இடம்னு எனக்கு தெரியாது. உன் வேலை, உன் ஊழியம், உன் குடும்பம், உன் வியாபாரம், உன் தெரு, உன் உறவினர், உன் நண்பன், உன் கோயில், எந்தெந்த இடத்துலலாம் எவன் முன்னால் விழுந்தியோ அவன் முன்னால் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? எல்லா எலும்புகள் என்பது தடைகள். சொல்லுங்கள் பார்க்கலாம். தடைகள். உன் பலவீனமா, உன் துக்கமா, உன் பாவமா, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதமா, உனக்கு அடைக்கப்பட்ட கதவுகளாய் நீ காலையில் நடக்க வைக்க போகிறார். நீ நடக்கும்போதே கதவுகள் என்ன பண்ணும்? திறக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யூ வில் வாக் டுவர்ட்ஸ் த போன். ஆமென். தரையில் நடக்குது ஈஸி, தண்ணியில் நடக்குது ஈஸி. ஆனால் பேதுருக்கு எலும்பில் நடக்குது ரொம்ப கஷ்டம். தப்படிங்கம்மா. எவ்வளோங்க இருந்தது? அம்மா, ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை நமக்கு குடும்பத்தில், ஊழியத்துலலாம், வேலையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது? டெய்லி பிரச்சனை பாஸ்டர் என் குடும்பத்தில், டெய்லி தொந்தரவு பாஸ்டர் என் வேலையில், டெய்லி ஏதாவது ஒன்று வந்தது பாஸ்டர். நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வரேன்னு யோசித்தா எப்படி வருது இது? மகா சொல்லுங்கள். முடிக்கும்போது எப்படி பிடிச்சா? மகா சேனை. தொடக்கம் எப்படி இருக்குது? மகா என்னம்மா? மகா திரளா என்னது? எலும்பு. சேனைகள் வேற, எலும்புகள் வேறையா? ஆனால் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், எந்த எலும்பாக நீ இருக்கிறியோ, உன் குடும்பம், உன்னுடைய எல்லாம் போச்சிங்கன்னு சொல்கிறியோ, இந்த மகா பெரிய எலும்புகளை, திரள் எலும்புகளை கர்த்தர் இந்த கால வேளையில் மகா பெரிய சேனைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். You are going to fight. You are going to conquer. Amen. நீ ஜெயிக்க போகிறாய், நீ ஜொலிக்க போகிறாய், நீ வெற்றி சிறக்க பண்ண போகிறாய். படிங்கம்மா. பாருங்கள், அது எவ்வளோ. இதெல்லாம் என்னென்னா ஹோப்லெஸ் பாஸ்டர், முடிஞ்சது பாஸ்டர், இது ஏன் பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே பாருங்க,
இது அவனுக்கே ரொம்ப வேதனையாகுது. ஏன்யா என்னை கொண்டாந்து எலும்பில் நிற்க வச்சுக்கிட்டு, உனக்கு நல்லா தெரியாது காஞ்ச எலும்புன்னு, இல்லை வேறு நடுவில் நடக்க முடியாத இடத்துல நடக்க வச்சுட்டு கடைசியில் வேண்டாத கேள்வியை கேட்குறீர். என்ன கேட்குறீர்? இது எலும்புமான்னு. ஏன் என்னால் நடக்கவே முடியல, என்னால் நிற்க முடியல, நம்பிக்கையே இல்லாத இடத்துல நின்றுக்கிட்டு இன்னும் எலும்ப முடியுமா? நானே இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி நடந்தேன்னா என்னவா மாறிடுவேன்? எலும்பாக மாறிடுவேன். இதெல்லாம் ரொம்ப பேசாதீங்கப்பா பிரதர்னு எசேக்கியேல் ஆண்டவருக்கு சொல்கிறார். சொல்லும்போது என்ன சொல்கிறாருமா? அதற்கு நான் ஆமாம், ஒரே வார்த்தை ஷார்ட்டாக சொல்லிட்டான், பிரச்சனை இல்லாமல் சொல்லிட்டான். இது ஏன் பிரச்சனை இல்லை ஆண்டவரே? என்னை தூக்கி கொண்டாந்து நிறுத்த வச்சதே நீர் தான். இங்கே இது தேவையா? நீரே பார்த்துக்கும். எல்லாம் சொன்ன நீரே பார்த்துக்கும். அடுத்தது வசனம். என்னம்மா பாருங்கள், ஆராதனை முடித்து பிரதருக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது? தீர்க்கதரிசனம். நீ தெரிஞ்சவங்ககிட்டயே போ, உட்காந்து ஆராய்ச்சா பத்தாது, தெரிஞ்சவங்ககிட்டயே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தால் பத்தாது. நீ எங்கே போ? உலர்ந்த எலும்பு. சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சபைக்கு வெளியே இருக்குதெல்லாம் என்னது? போனீங்களா? வர்ஷிப் நடத்துனீங்களா? பாடினீங்களா? ஜெபித்தீங்களா? அவளை பற்றி ஆண்டவருக்கு சொன்னீங்களா? இந்த வாயில் ஆராதிக்கிறது ரொம்ப நல்லா அழகாக பண்ணுறியம்மா. ஆராதிக்கிற நீ தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்லி உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுந்து நிற்க பண்ணுகிற ஆண்டவரை பற்றி உனக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்களா? ஆனால் பாருங்கள், தொடர்ந்து வாசிங்கம்மா. அவைகளை பார்த்து சொல்லுங்கள். அவைகளை பார்த்து எதை பார்த்து? நம்ம ஊர் பாஷையில் என்னென்னா செவுத்தை பார்த்து பேசு தம்பி அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நம்ம என்ன செவுத்தை பார்த்து பேசினாலும் என்ன பண்ணாது? ரியாக்ஷனே இருக்காது. அது மாதிரி ஆண்டு என்ன சொல்கிறார்? உலர்ந்த எலும்புகளை அவன் சொல்கிறான், ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசி நல்ல எலும்புகள் இருக்கிற ஆள்கிட்ட பேசினாலும் என்ன பண்ண மாட்டேன்றான்? கேட்க மாட்டேன்றான். ஆண்டவரே இது உலர்ந்து போன எலும்புகள். நான் சொல்கிறேன், இந்த வாய் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆராதிக்கிற ஒரு வார்த்தை பேசுகிறவனுடைய வாய் மிக விசேஷமானது. ஆமென். நீதிமொழிகள் 18:21 தெரிந்த வசனம்தான். என்னம்மா? மெதுவாக வாசிங்க. மரணமும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குதான்? எங்கம்மா இருக்குது? ஆக்ஷன் காமிங்க பார்க்கலாம். எங்கே இருக்குதுமா? உன் மறுத்த சூழ்நிலையும் உன்னுடைய உயிரோடு எழும்புற சூழ்நிலையும் எங்கே இருக்குது? நாவில். அந்த நாவில் அதை அதில்னா எதில் பிரியப்படுகிறீர்கள்? ஒன்று மரணத்தை பிரியப்படுத்துறியா, இல்லாட்டினா ஜீவனை எதிர்பார்க்குறியா? எனக்கு நல்லா தெரியும், நீ காலையில் வந்தவங்கலாம் ஆண்டவரே ஜீவன் தேவை ஆண்டவரே, இந்த காரியம் செத்து போச்சு, இந்த காரியம் ஹோப்லெஸ் ஆகிடுச்சு, இந்த காரியம் நடக்கலை ஆண்டவரே. கர்த்தர் சொல்கிறாரு, வாய்டா வா. நான் ஆராய்ச்சி இல்லை, இப்போ பேசு தீர்க்க தரிசனமாக ஊற. தீர்க்க தரிசனம் என்பது அந்த க்ரீன் ஷர்ட் போட்ட அந்த வெள்ளை, அந்த எல்லோ, இந்த க்ரீனு, இது இல்லைங்க தீர்க்கது. யார் அந்த லிண்டா? லிண்டான்னு யார் அந்த லிண்டான்னு எனக்கு சொல்ல தேவையில்லை, எனக்கே தெரியும் அது லிண்டா தான். இதை ஒரு தீர்க்க தரிசனமாக வச்சுக்கிட்டு இல்லை. ஆண்டவர் பேராக கூப்பிட்டுக்கிட்டு இல்லைங்க. தீமோத்தேயில் சொல்கிறாரு, தீமோத்தேயில் பேதுருவில் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். நீ என்னத்தை பேசு, நல்லா பேசு, அதை கூப்பிடு, இதை கூப்பிடு, கலரெல்லாம் சொல்லு, ஆனால் எதை விட்டுறாத? சத்தியத்தை. சத்தியம்தான் உன்னை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். ஆமென். தீர்க்கதரிசனம் பேசு சொல்லுங்கள். பேசுனா என்ன இருக்குதான் வாயில்? பக்கத்தில் கேளுங்க, என் வாயில் என்ன இருக்குதுன்னு கேளுங்க அந்த அம்மா கிட்ட. உன் வாயில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ வாயை திறக்காதம்மா, வாயை மூடுமா, நீ திறந்தாலே அப்படின்னு வரக்கூடாது. நான் ஒரு கதை சொல்லிட்டா, மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே பேதுரு ஆண்டவர் இப்போ எடுக்கலாம், ஏதாவது வசனமாக சொல்கிறேன் நான், அதை வீட்டில் போய் படிங்க, மத்தேயுல இருக்குது. இயேசு வந்து தன்னுடைய ஊழியத்தில் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் விட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னம்மா ஆமேன்னு? இயேசு கடங்காரன் ஆகிட்டாருன்னு ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதை மத்தேயுல இருக்குது. மத்தேயு யார்?
அவரே டேக்ஸ் கலெக்டர். தெரியாமல் இந்த மினிஸ்ட்ரியில் வந்து சேர்ந்துட்டார். டேக்ஸ் கட்ட முடியாது மினிஸ்ட்ரியில் டேக்ஸ் கலெக்டர் வந்துட்டார். அப்போ இயேசு பார்த்தா, டே இந்த பரிசேயன் சதுசேயன் அசிங்கப்படுத்துகிறான் ரோட்டில், பேதுரு மரியாதை போய் என்ன பண்ணு, கடலுக்கு போ. அங்கே போனீன்னா முதல் மீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் கை சொல்லுங்கள், கை வச்சு சொல்லுங்கள். இந்த மே மாதம் முடியத்துக்குள்ளே, இந்த வாரம் முடியத்துக்குள்ளே கர்த்தர் உன் கையில் முதல் மீனை தரப்போகிறார். முதல் 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 மீன். அந்த மீனை பிடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, அது வாயை திற. அதில் என்ன இருக்கும்? மண்புழு, கருப்பாம்பூச்சி, என்னம்மா இருக்கும்? என்ன இருந்தது? நல்லா சத்தமாக சொல்லுங்கள் பிரதர். ஆமாம், வெள்ளிக்காசு. அதை என்ன பண்ணு, எடுத்துகிட்டு வா. அந்த வெள்ளிக்காசை எடுத்து 2 காரியம் பண்ணணும். ஒன்று, அது உனக்கும். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் வாயிலேருந்து எடுத்த அந்த மீன் வாயிலேருந்து எடுத்த காசு, வெள்ளிக்காசு உனக்கும், உன் குடும்பத்துக்கும், உன் காரியத்துக்கும். 2வது யாருக்கு? எனக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு. மீன் வாயை திறக்கிறான். என்ன இருக்குது? வெள்ளிக்காசு. இன்றைக்கி நான் காலையில் கேட்குறேன், வெள்ளியை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் விலையேறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனமான வல்லமையுள்ள சொற்கள் உன் வாயில் இருக்குதா? இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறோமா? அன்றைக்கி மீன் வாயில் 1 வெள்ளிக்காசு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நீ வாயை திறக்கும்போது தரங்க பார்க்கலாம், எல்லாம் திரளான வெள்ளிக்காசை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன். உன் வாயை திறந்தா ஜனங்க எதை எடுப்பானுங்க? வெள்ளிக்காசு. வெள்ளிக்காசு, விலையேறப்பட்ட வெள்ளிக்காசுகள், மதிப்புள்ள வெள்ளிக்காசுகள், ஆசீர்வதிக்கிற வெள்ளிக்காசுகள். ஆமேன். அதை எடுத்து அவன் கொடுக்குறான். அதுதான் எசேக்கியேல் சொல்ற, தீர்க்க தரிசனமாக வாயை திறந்து உரை. அப்போ என்ன பண்ணாதுங்க? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, வெள்ளியை காட்டிலும் விலையேறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி, இதோ என்னம்மா இன்னைக்கு காலையில் உன் எலும்பின் சூழ்நிலை, காய்ந்த உறைந்த உலர்ந்த சூழ்நிலையை எதை வச்சு தான் அவர் சரிப்படுத்த முடியும்? எல்லாம் சொல்லுங்க, ஆவி. முதல் எலும்பில் ஆவியை ஊதினவர் யார்? யாருக்கு? ஆதாமுக்கு எலும்பு எடுத்தார், ஏவாளுக்கு எடுத்தார் எலும்பு. ஆதாமுக்கு கையில் கர்த்தர் மண் எடுத்தார், ஏவாளுக்கு எது எடுத்தார்? சிஸ்டர்லாம் சொல்லுங்கள், எலும்பு. இங்கே பிடிச்சிக்கோங்கம்மா, எலும்பு. ஆமாம், மணவாளன் மணவாட்டியுடைய எதை எடுத்தார்? எலும்பு. அவர் மட்டும் அன்றைக்கி அந்த எலும்பை எடுக்காமல் போயிருந்தா உன்னை எதில் தான் இருப்பீங்க. புருஷர்கள்லாம் எதில் நடப்பாங்க? எல்லாம் குடும்பத்தில் இப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் ஏவாளை எலும்பு எடுத்து அவர் என்ன பண்ணார்? அவருடைய சுவாசத்தை ஊதினார். அதுக்கு பேர் ஹெப்ரேயரில் ரூஹாக், தேவனுடைய சுவாசம், பரிசுத்த ஆவியானவர். அதை ஊதின பிறகு அந்த ஆதாம் இவளை பார்த்துட்டு, அடடா எலும்பாக எடுத்தவர் இன்றைக்கி இந்த அம்மாவில் ஏவாளாக மாற்றிட்டாரே, இன்னிலேருந்து இந்த அம்மா பேர் எலும்பு கிடையாது, இவ ஜீவனுள்ளோருக்கெல்லாம் கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமேன். எலும்புக்கு ஜீவனை தந்தது அவருடைய சுவாசம். ஆமேன். அதே தேவன் தான் இன்னைக்கு காலையில் உன் எலும்புக்கு அவர் ஊத போகிறாரு. அது என்னவா மாறப்போகுது? சுவாசமாய், ஜீவனாய் மாறப்போகிறது. ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயுங்க நீங்கள், மரித்தவர்களுக்கு இல்லை. யாருக்கு? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் அவர் ஊதி. அதுக்கப்புறம் படிங்கம்மா, முடிச்சத உயிரை பாருங்கள். இப்போ ஒன்று எழுதிக்கோங்க. எலும்பு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன வருது? நரம்பு. எல்லாம் சொல்லுங்கள், நரம்பு. சிலவங்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா எது இழுத்துரும்? அவன் கோவமாக இருக்கிறான் என்பது எதை அடையாளம்? இப்போ போனுக்கு எது பண்ணாலும் அதுக்கு இது கோவப்படுதா, சிரிக்குதா, மறைக்குதான்னு ஒன்றும் தெரியாது, ஏன்னா எலும்பு. ஆனால் இப்போ என்ன எலும்பு மேலே என்ன வருது? நரம்பு. பிரதர், எனக்கு நர்வஸ் பிரேக் டவுன் பிரதர்.
எலும்புக்கு நர்வஸ் போன் பிரேக் டவுன் தான் இருக்குது, நர்வஸ் பிரேக் டவுன் கிடையாது. இப்போ எலும்புக்கு நரம்பு வந்துச்சு, அடுத்ததுமா மூணாவது என்னது? மாம்சம். எழுதிக்கோங்க, மாம்சம். பாருங்கள், திருப்பி ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணல, ரிசரெக்ட் பண்ணுறார். ஏன்னா செத்தவங்களை நீங்கள் புதைச்சிங்களா 4 நாள் போய் தோண்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? எலும்பு தான். எதெல்லாம் போயிருக்கோம்? மாம்சம், நரம்பு, மற்ற ரத்தங்கள், மற்ற அவயங்கள் எல்லாம் போயிருக்கோம். இப்போ பாருங்கள், மாம்சம். அடுத்தது படிங்கம்மா. எதுமா? நாலாவது என்னது? எழுதிக்கோங்க, தோல். நமக்கெல்லாம் தோல்ன்ற வார்த்தை எதில் தான் வரும்? ஏய், ஒழுங்காக இல்லாட்டி தோலை உரிச்சு விட. அப்படி தான் இங்கே ஏற்கனவே உரிச்சிட்டார் ஆண்டவர், எலும்பாக்கி விட்டுக்கிறார். தோல். அடுத்தது பாருங்கள், இதெல்லாம். அப்போ இதெல்லாமே என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. எசேக்கியேல் என்று ஆராதிக்கிறவன், தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவன், அபிஷேகத்தினால் நிறைந்தவன், அவன் நடக்கும்போது எது எது வருது? மாம்சம், நரம்பு, அப்புறம் தோல், அப்புறம் ஆவியானவர். ஆவியானவர் வந்த பிறகு அடுத்த வாசனம் மிக முக்கியமானது சொல்லி முடிக்கிறேன். தம்பிங்க வாசிக்க வாங்கப்பா. உயிரடைந்து பாருங்கள், நான் கர்த்தர். கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? உடன்படிக்கை, உண்மை, உறவின் சிருஷ்டிகராகிய வல்லமுள்ள தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். அடுத்தது தான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கம்மா, ரொம்ப கவனம் இந்த வசனம். இதுதான் இன்றைக்கி செய்தியினுடைய மிக முக்கியமான வசனம். வார்த்தையை பேசும்போது இரைச்சல் உண்டாயிற்று, அசைவு, இரைச்சல், அசைவு உண்டாயிற்று. ஆமாம், இன்னைக்கு காலையில் இந்த சத்தம் உன் குடும்பத்தில் வரணும். இரைச்சலும் அப்புறம் என்னது? அசைவு வந்த பிறகு ஒவ்வொரு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா, ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு எலும்பும் எல்லா எலும்போடு சேர்ந்துக்கல. சிஸ்டர் லிண்டா எலும்பு அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற கை என் கைக்கு வந்து எலும்புகள் எல்லாம் பாருங்கள் உலர்ந்து ஊதாரித்தனமாக கிடக்குது. ஆனால் கர்த்தர் பாரு எல்லாம் ஒழுங்குபடுத்துகிற தேவன். எதெல்லாம் சிதறடிக்கப்பட்டு சேர்க்க முடியாமல் இருக்குது பார்த்தீங்களா? ஆவியானவர் எல்லாத்தையும் ஒன்றாய் சேர்ப்பார். ஆமென். அவர் ஒருமனப்படுத்துகிறவர், ஒன்றுபடுத்துகிறவர். பாருங்கள், அந்தந்த என்னது எலும்புகள் எங்கே போய் சேர்ந்துச்சு? தன் சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் குடும்பத்தில் எந்தெந்த எலும்பெல்லாம் காணா போச்சோ இன்னைக்கு கர்த்தர் அந்த எலும்பெல்லாம் உன் குடும்பத்தில் கொண்டாந்து சேர்க்க போகிறார். சத்தமாக கையை தட்டி கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். படிங்கம்மா. நான் பார்த்து கொண்டிருக்கையில் ம் 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 எல்லாம் சொல்லுங்கள். 4 திசை, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து, நார்த்து. இன்றைக்கி காலையில் கர்த்தர் அதை தான் செய்ய போகிறார். 4 பக்கமும் உனக்காக ஆசீர்வாதம் வரப்போகிறது. கீழ்காற்றை உண்டாக்கி ஆவியானவர் மூலமாய் அநேக காடைகளை போஷிக்க, திருப்தியாக்க, உன்னை ஆசீர்வதிக்க இன்றைக்கு காற்று வீசப்போகிறது. படிங்க. என்னங்க கொலைன்னா என்ன அர்த்தம்? திரும்பி உயிரோட முடிஞ்சது. ஆனால் நான் சொல்கிறேன், எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நீ உன் குடும்பம் போயிருந்தா கூட கர்த்தர் உன்னை மோசே என்ற ஒரு கொலையாளியை இரட்சகனாய் மாற்றினாரே, சவுல் என்ற ஒரு கொலையாளியை அப்போஸ்தலனாய் மாற்றினாரே. கொலை செய்யப்பட்ட உன் குடும்பத்தையும் உன் பேரையும் உன் காரியத்தையும் கர்த்தர் மறுபடியுமாய் சவுல என்ற பவுலா மாற்ற போகிறாரு. ஆமென். மாற்றி எல்லாம் சொல்லுங்க. ஊது.
2000 வருஷத்துக்கு முன்னால் மேலறையில் 120 பேர் மட்டும் இல்லை, 120 எலும்புகள், 500 எலும்புகளுக்கு மேலே பேசினார். 120 எலும்பு தான் வந்துச்சு மேலறைக்கு. அந்த எலும்பில் 12ல் 1 எலும்பு நின்று பேசுது. ஒரு எலும்பு எழும்புது. சொல்லுங்கள், எலும்பு எழும்புது. படுத்துக்கிட்டு இருந்த எலும்பு எழும்புது. பேதுரு எலும்பி நின்று வேலைக்காரி சொல்லும்போது எலும்பு இப்போ கீழே உட்காந்துடுச்சு, மறுதளிச்சது. ஆனால் இப்போ பரிசுத்தாவி வந்த உடனே வாயெல்லாம் மாறிடுச்சு. அங்கே என்ன இந்த மனுஷன், இந்த பாஸ்டர் எனக்கு தெரியாது, இந்த ஏசு என்பன் எவன்னு எனக்கு தெரியாது. அப்படி பேசின எலும்பு இப்போ எலும்பி சொல்லுது, ஏய் என் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நீங்களே கொலை செய்தீர்கள். அந்த எலும்பு நின்று பேசுதுங்க. 12ல் 1 பேசுனா எத்தனை எலும்பு உயிரோடு எழும்புது? 3000. கை தட்டுங்க பார்க்கலாம். 3000 எலும்புகள். அப்படியே 3000 5000 ஆகுது. 5000 சபைகளாக மாறுது. சபைகள் ராஜ்யமாக மாறுது. நான் சொல்கிறேன், அதே ஆசீர்வாதத்தை கத்த தரப்போகிறான். இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எலும்புகள் எல்லாம் அதனால எலும்புகளோடு எப்படி போய் சேர்ந்தது? யார் சொன்னா? இது கேட்டுச்சா? தம்பி வாப்பா பாரு, உயிரோடு இருக்கிற நல்ல எலும்பு, தசை, நரம்பு எல்லாமே இருக்குது. தோல் கூப்பிட்டா வரமாட்டேன்றார். பார்த்தீங்களா? இன்னும் யோசிக்கிறாரு போகலாமா வேணாமான்னு. இப்போது இவர் நல்லா இருக்கிறவரே இவ்வளோ லேட்டாக வராரு. எலும்பு வருமா? அம்மா எலும்பு வருமாம்மா? நல்ல எலும்பு, ஃபுல்லாக எலும்பு இருக்குது, எலும்ப மாட்டேன்றார். ஆனால் வேதத்தில் சொல்லுது, எசேக்கியேல் பேசும்போது அந்தந்த எலும்புகள் அங்கங்கே போய் சேர்ந்தான். அது எப்படியா போய் சேர்ந்தது? யாரை சொல்லி சேர்ந்து? அதுங்களுக்கு எப்படி தெரியும்? ஜோசப் ஃபேமிலி இங்கே இருக்கிறாங்க, அம்மா ஃபேமிலி அங்கே இருக்கிறாங்க, எமிலியா ஃபேமிலி அங்கே இருக்கிறாங்க, டெபோரா ஃபேமிலி அங்கே இருக்குது, ஆர்வேஸ் ஃபேமிலி. அதுக்கு இன்னும் அட்ரஸை வச்சுக்கிட்டு எங்கே என் எலும்பு, எங்கே என் தெரு, அப்படியே ஓடிச்சு. தன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லிட்டா தம்பி. எப்படி போய் சேர்ந்தது தெரியுமா? நோவா காலத்தில் கர்த்தர் பேழையை உண்டாக்கி 8 பேரை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் உள்ளே தள்ளினார். எப்படிங்க அது வந்துச்சு? அதான் ஃபேமிலியாக வருது. பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம். சொல்லுங்கள் பார்க்கலாம். மாப்பிள்ளை பொண்ணா வருதுங்க ரெண்டும். அது யானையோ பூனையோ எலியோ நாயோ எல்லாம் அப்படியே மணவாளன் புது வாழ்விலும் அப்படியே நடந்து வராங்க. எப்படி வந்துச்சு? அது எங்கேயோ காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்த மிருகங்கள்லாம் 2x2. சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் என் பரிசுத்தாவியானவர் மிருகங்களையே கூப்பிடுறாரு, 2 ஜோடியா. உன்னையும் என்னையும் கூப்பிடுறதுக்கு அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிந்த சூழ்நிலைகள், சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலைகள், முடியாது சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறவர், எனக்கு ஆவியானவர் எல்லாத்தையும் சேர்க்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரையும் உன்னை கொண்டாந்து கடைசியில் மகா பெரிய சேனையாய் உன்னை மாற்றுவார். You are a soldier of God. ஆமென். நீ யுத்தம் செய்கிறவன், மாம்சத்தோடு இரத்தத்தோடு எலும்போடு அல்ல. இந்த அழிக்கத்தக்கதான வானத்தின் மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளையும் சேனைகளையும் அழிக்கத்தக்கதான அபிஷேகத்தை உனக்கு தந்திருக்கிறார். தேங்க்யூ. ஹல்லேலூயா.